Hey guys, welcome to BK Edits. ஸோ வந்து ஒரு அனிமேஷன் வித் லிரிக்ஸ் இதை வச்சு ஒரு எஸ்தட்டிக் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ ஃப்ரம் ஆடியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியோஸ் வந்து எடுக்க ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட் மார்க் செட் பண்ணலாம். ஸோ இதில் ஆட்டோ பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லிரிக்ஸ்க்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்களாவே பீட் மார்க் வந்து செட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸும் எண்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பீட் மார்க் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிளாங்க் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் தெரியும், அதை டச் பண்ணிங்கன்னா பிளாங்க் இமேஜ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வர அதை ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே எல்லா ஃபோட்டோஸையுமே வந்து கரெக்டாக பீட் மார்க்கில் வந்து செட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்தில் வந்து டெலிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபோட்டோவை ஃபிட் பண்ணிடுங்க. லைட்டாக வந்து ஜூம் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபிப் ஆப்ஷன் போயிட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பீட் மார்க் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் ஆப்ஷன் போயிடலாம். அனிமேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட் ஆப்ஷன் தெரியுதுல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். டெக்ஸ்ட்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல ஒரு டெம்ப்ளேட் வீடியோ, அதுக்கான ஒரு சின்ன லிரிக்ஸ் தான் இங்கே வந்து நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பீட் மார்க் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து திருப்பி அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டில் வந்து லிரிக்ஸ், இப்போ வந்து இந்த சாங் இருக்குல்ல, சாங்கோட லிரிக்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே லிரிக்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற லிரிக்ஸ்லேயே நீங்கள் வந்து எல்லா ஃபில்டர்ஸுமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ண தேவையில்ல. இந்த பீட் மார்க் தெரியுதுல்ல, அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அந்த மாதிரி டச் பண்ணி பென்சில் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு எந்தெந்த லிரிக்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன் போய் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அது வந்து அப்ளை ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் வீடியோஸ்க்காக பிகே எடிட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.